ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வந்து சூப்பராக பொங்கல் பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா பச்சரிசி நல்ல பச்சரிசியாக வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வடிப்போம் பார்த்திங்களா, அந்த பச்சரிசி கேட்டு தான் வாங்கியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3/4 கப்பு வந்து பச்சரிசிக்கு 1/4 கப்பு வந்து சிறுபருப்பு ரெண்டுத்தையும் வந்து அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 கப்பு அளவு ஆயிடுச்சிங்களா. 3/4 கப் அரிசி, 1/4 கப்பு சிறுபருப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சூப்பராக வரும் நெய் சேர்க்கறதுனால. இப்போ உப்பு சேர்த்துட்டேன். நெய் வந்து 1 டீஸ்பூனில் சேர்த்துக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும், சூடாகட்டும். மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு சைஸ் அளவு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 கப் அளவு நல்லா முந்திரியை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலராக வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து நல்லா சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ தாளிச்சு இதை கொட்டிட்டு அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸ்டவ்லாம் பற்ற வைக்க தேவையில்ல. தாளிச்சு கொட்டிட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடணும். அப்போ நல்லா ஃப்ளேவர் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா நம்ம பொங்கல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பொங்கலே செய்வீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.